வணக்கம். இன்னும் 2 நிமிடங்கள்ல நாங்கள் இதை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் சும்மா இருக்கிறீங்களோ? ஓகே, 2 மணி ஆயிட்டது. நாங்கள் எங்களுடைய பாடத்தை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் சும்மா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நலமா இருக்கிறீங்களா? தம்ஸ் அப். குட் 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 குட். ஓகே, எல்லாரும் முதலாவது நன்றி. நீங்கள் எல்லாரும் ஹோம்ஒர்க் எனக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு தம்ஸ் அப் போட்டினால் அது கிடைச்சது என்று சொல்றதுக்காகத்தான் அந்த தம்ஸ் அப்பை போட்டினான். எல்லாரும் பெரும்பாலும் சரியாக எழுதியிருக்கிறீர்கள். வெரி குட், வெல் டன், வெரி சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வியில ஒரே ஒரு பிள்ளைதான் தவறான ஒரு ஆன்சர். இல்ல, இன்னும் ஒன்றில ஒரு பூஜ்ஜியத்தை கூட போட்டிருக்கிறீங்க. மற்றபடி மிச்சம் எல்லாம் சரி. இந்த கடைசிக்கு முதலாவது, அதாவது 19,085 என்ற ஒரு இலக்கத்துல 100 அதனுடைய இடப்பெருமானமும் வகை குறிக்கும் பெருமானமும் கேட்டாங்க. எல்லாரும் சரியாக அது 100 என்று சொல்லி இருக்கிறீர்கள். அது எல்லாரும் அதனுடைய வகை குறிக்கும் பெருமானம் 0 0 0 அல்லது 0 என்று எழுதியிருக்கிறீங்க. ஆனா ஒரு ஆள் அதை 100 என்று எழுதியிருக்கிறீங்க. அதை மட்டும் திருத்தி கொண்டா சரி. அதாவது 19,085 என்ற இலக்கத்துல 0 குறிக்கிறது 100 அப்ப நீங்க இப்ப 185 அதனுடைய பெருமானம் 100, 285 அதனுடைய பெருமானம் 200, அப்படி போய்க்கல. அப்ப 0 இருக்கல அதனுடைய பெருமானம் 0 தான். சரியோ? அது ஒரே ஒரு சின்ன பிள்ளை. மற்றபடி எல்லாரும் நன்றாக செய்திருக்கிறீங்க. எனக்கு நல்ல சந்தோஷம் நீங்கள் இந்த வீட்டு வேலையை செய்து எனக்கு அனுப்பினது. நன்றி. அப்ப நாங்கள் போன கிழமை 1 10 100 பற்றி பார்த்த நாங்கள் வகை குறிப்புகள், வகை குறிக்கும் பெருமானங்கள், இடப்பெருமானம், எண் வலயங்கள், நியம வடிவம், இவ்வளத்தை நாங்கள் படிச்சு முடிச்சிட்டோம். அதனுடைய முடிவாக 2-3 விஷயங்களை நான் சொல்லிட்டு அடுத்த கலையங்கத்துக்கு நாங்கள் போகலாம். ஓகேயா? ரைட். அப்ப மில்லியன், பில்லியன் என்ற 2 இலக்கத்தை நாங்கள் பார்த்தனாங்க. சரியோ? இப்ப நான் உங்களுக்கு பில்லியன், மில்லியன் என்ற இலக்கம் அதாவது ஒரு இலக்கத்துக்கு பின்னால சரி. அப்ப நாங்க 1 என்ற ஒரு இலக்கத்தை நாங்க பார்த்துட்டு அதுக்கு பின்னால 2 வலயங்களும் சரியோ 6 பூஜ்ஜியங்களும் இருந்தால் அதுதான் நாங்கள் மில்லியன் என்று சொல்றோம். அதுக்கு முன்னால 1 என்ற ஒரு இலக்கம் வரைக்குல 1 மில்லியன், 2 என்று வரைக்குல 2 மில்லியன், 10 என்று வரைக்குல 10 மில்லியன். அப்ப நாங்கள் எங்க பாக்குறோம்? ஒரு எண்ணுக்கு பின்னால 2 வலயங்கள் அல்லது 2 6 எண்கள் வரைக்குல மில்லியன் என்று சொல்றோம். அதே மாதிரி 3 வலயங்கள், 1 வலயம், 2 வலயம், 3 வலயங்கள், 9 இலக்கங்கள் அதுக்கு பின்னால வரைக்குல அத பில்லியன் என்று நாங்கள் அழைக்கிறோம். சரியோ? இதுதான் 2 முக்கியமான இது. நீங்கள் இவ்வளவு நீட்டு எண்களை நீங்கள் வாசிக்கல மில்லியன், பில்லியன் என்ற ரீதியில நாங்கள் பார்க்கலாம். 100,000 உங்களுக்கு இலவாக தெரியுது. அப்ப இப்ப நாங்கள் என்ன சொல்றோம்? 100 என்ற ஒரு இலக்கம், அதுக்கு பின்னால 3 பூஜ்ஜியங்கள் வரைக்குல இதை சொல்றோம் 100,000. அதே மாதிரி அது 1க்கு பின்னால 6 பூஜ்ஜியங்கள் வரைக்குல இதை நாங்கள் என்னன்னு சொல்றோம்? மில்லியன் என்று சொல்றோம். இந்த மில்லியன் மில்லியன் என்று சொல்லிக்கலாம். அதுக்கு இன்னும் ஒரு பேரு நாங்கள் சொல்றது 10 லட்சம். அப்ப மில்லியன் என்ற ஒரு எண்ணை நாங்கள் 10 லட்சம் என்று சொல்றோம். அத மாதிரி 10 மில்லியன் என்ற ஒரு இலக்கம் 10, அதே மாதிரி 3 0, 3 பூஜ்ஜியம், 3 பூஜ்ஜியம் வரைக்குல இது 10 மில்லியன். இதை நாங்கள் என்ன சொல்றோம்? இத 1 கோடி என்றும் அழைக்கிறோம். அப்ப இதுகளும் உங்களுக்கு முக்கியம். என்னடா 2 விதமாகவும் இதை நாங்கள் அழைக்கலாம். 10 மில்லியனை 1 கோடி என்று அழைக்கிறோம். அதே மாதிரி 100 போட்டு அதுல 3 பூஜ்ஜியம், 3 பூஜ்ஜியம், 6 சரியோ 100 மில்லியன்கள் என்றதை நாங்கள் 10 கோடி என்று அழைக்கிறோம். சரியோ? அப்ப நாங்கள் 100,000, 1 மில்லியன் 10 லட்சம்,
10 மில்லியன் 1 கோடி, 100 மில்லியன் 10 கோடி. ஓகே ரைட், இதை நீங்கள் விளங்கிக் கொண்டா சரி. ரைட் ஓகே. அடுத்ததாக நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை மாறி மாறி நீங்க யார் வந்துட்டு கேட்கிற நீங்கள் உங்களோட அன்மியூட் பண்ணி போட்டு அதுக்குரிய பதில்களை சொல்லுங்க. அப்ப நான் இப்ப இதுல எழுத போறேன். எழுதினாலும் நீங்கள் அதை வாயால எனக்கு சொல்லலாம். இப்ப இந்த இலக்கத்தை நான் எழுத போறேன். ஒரு ஆள்கிட்ட கேட்பேன். அதை நீங்கள் இந்த இலக்கத்தை எனக்கு வாசிச்சு என்ன என்று காட்டவும். ஓகே, முதலாவது இந்த லிஸ்ட்ல இருந்து கேட்கிறோம். ரினேஷ் இருக்கிறீங்களா? ஆமா சார். சொல்லுங்க, இதுல எழுதி இருக்கிறத என்ன இலக்கம்னு சொல்லுங்க. 2 பில்லியன் 256 மில்லியன் 256. ஆஹா, அங்கதான் நீங்கள் ஒரு சின்ன தவறு. ஏன்னு சொல்லி சொன்னா, நான் சொன்னா ஒரு இலக்கத்துக்கு பின்னால 2 வளையங்கள் இருக்கும் பொழுது அந்த இலக்கத்தை எப்படி அழைக்கிறோம்? மில்லியன் என்றுதான் சொல்லலாம். அது பில்லியன் என்று வராது. நீங்க மில்லியன் சொன்னீங்களா பில்லியன் சொன்னீங்களா? பில்லியன் சார். ஓ, இது மில்லியன். பில்லியனுக்கு இன்னும் போகல. ஏன்னா 2 வளையங்கள் இருக்கும் பொழுது மில்லியன். அப்ப இனி சொல்லுங்க பாப்பம். திரும்ப 2 மில்லியனோட மிச்சத்தை நீங்கள் முயற்சித்து சொல்ல இயலுமா? அப்ப மில்லியனுக்கு அடுத்த விலையம் 1000. அதுக்கு பிறகுதான் இது வரும். என்ன அப்ப 2 மில்லியன் 256,256. சரியோ? ஓகே ஓகே குட். அடுத்ததாக இதை நான் கேட்க போறேன் இன்னும் ஒரு ஆள்கிட்ட. ரைட், இத அக்ஷயா இருக்கிறீங்களா? இருந்தா முதல் ஓகே, இதே ஒருக்கா நீங்க வாசிச்சு காட்டுங்க. 3,90,235. வெரி குட், நல்ல கட்டிக்காரி. ரைட், அடுத்தது இன்னும் இலக்கம் எழுத. அடுத்ததாக கபிலாஷினி இருக்கிறீங்களா? இல்லையண்டா லது இல்ல. 2,555. 2 மில்லியன். உங்களோட பேர் என்ன? லது. லது, வெல் டன், குட். லது நல்ல கட்டிக்காரி. 2 மில்லியன் 555. இங்கே ஆயிரங்கள் இல்லை. சரி ஓகே. அடுத்ததாக சயூரன் இருந்தா உங்களுக்கு நான் எழுத போறேன். எழுதினா போற சொல்லுங்க. ரைட், சயூரன் இருக்கிறீங்களோ? எஸ் சார். சொல்லுங்க, இந்த இலக்கத்தை வாசிச்சு காட்டுங்க. 10 மில்லியன் 90,000. 10 மில்லியன் 90,000. கட்டிக்காரன். என்னண்டா இங்க ஒன்றுகள் இங்க இல்ல. அப்ப ரைட். அடுத்தது கவியானா இருக்கிறீங்களா? பொறுங்க வாரன் உங்களுக்கு எழுதுறேன். சரி சார். இங்க 3 வளையங்கள் இருக்கு. ஓகே, முயற்சிட்டு பாருங்க. 1 பில்லியன் 235 மில்லியன் 121. கெட்டிக்கார். குட். ரைட். அடுத்ததாக உபலட்சி இருக்கிறீங்களா? ஆமா சார். குட். உங்களுக்கு எழுதுறேன். ரைட், இனி சொல்லுங்க பாப்போம். 18 பில்லியன் 351,200. கெட்டிக்கார். அதே நல்ல. ரைட்,
இதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு இலக்கம் எழுதுவோம். ஜெருக்ஷா இருக்கிறீங்களா? ஆமா சார். ஓகே, ரைட். சொல்லுங்க பாப்போம் ஜெருஷ்கா. 20 பில்லியன் 352 சார். கெட்டிக்கார், ரைட். 20 பில்லியன் 352. இங்க மில்லியனோ ஆயிரங்களோ எதுவுமே இல்லை. ரைட். அடுத்ததாக ஷானா இருக்கிறீங்களா? இல்லை என்றால் கிருபாஸ். கிருபாஸும் இல்லையா? ஹரி பிரசாந்த், ஹரி பிரசாந்தும் இல்லை. டென்சிகா, எஸ் சார். ரைட். இந்தாங்க உங்களுக்கு எழுதுறேன். ரைட், நீங்க சொல்லுங்க பாப்போம். 245 மில்லியன் 847,855. ஆஹா, திரும்ப ஒருக்கா முயற்சிச்சு பாருங்க. இதுல 245க்கு பிறகு 3 வலயங்கள் இருக்குது. அப்ப அந்த 3 வலயம் அங்கால இருந்தா அதுக்கு முதல் இருக்கிற இலக்கத்தை என்னன்னு சொல்றோம்? 245 மில்லியன் 847 மில்லியன் 855. நீங்க 2 மில்லியன் என்று சொல்றீங்க போல இருக்கு. 245 எவ்வளவு? திரும்ப சொல்லுங்க. மில்லியன் இல்ல, அப்ப 847 மில்லியன் என்று தானே சொல்றீங்களா? அப்ப 245க்கு பின்னால 3 வலயங்கள் இருந்தால் அந்த 245 நாங்கள் பில்லியன் என்று அழைக்கிறோம். அப்ப 245 பில்லியன் பிறகு நீங்க சொன்னது சரி. 847 மில்லியன் 855. விளங்கிச்சுதா? எஸ் சார். வெரி குட், நல்லது. இப்ப நான் கேட்க போறேன் உங்களுக்கு எண்ணில கேட்கிறேன். இப்ப அடுத்ததாக அப்ப அனுருத்திக்ஷன் இருக்கிறீங்களா? ஆமா சார். ரைட். அப்ப நான் இப்ப ஒரு இலக்கத்தை வாசிக்க போறேன். நீங்க அதை எழுதி போட்டு அதுல இருக்கிற இலக்கங்களை என்ன என்ன என்று எனக்கு சொல்லுங்க. சரியா? எனக்கு உங்கள்ட்ட ஒரு பேனையும் கடதாசியும் இருக்கா உங்கள்ட்ட? ஒரு பென்சில் அல்ல? ஆமா. ஓகே, இப்ப நீங்கள் இதை எழுதுங்க. 9 மில்லியன் 900,000,300. அப்படி ஒரு இது நீங்க 900,000,300. 9 மில்லியன் 900,000,300. இந்த இலக்கத்தை நீங்க எழுதி போட்டு அதுல இருக்கிற எண்களை வாசிச்சு காட்டுங்க பாப்போம். 9 மில்லியன் 900,300. ஒவ்வொரு இலக்கத்தையும் எனக்கு சொல்லுங்க. 9, அதுக்கு அடுத்தது இலக்கம் என்ன? 9,9,0,3,0,0. கெட்டிக்காரன். பிறகு என்ன? நல்லா செய்திருக்கீங்க. அப்படித்தான், அதேதான். அப்ப நீங்கள் ஒரு இலக்கத்தை நான் எழுதி போட்டு அதை உங்களுக்கு எழுத்து வடிவில சொல்றீங்க. அதே மாதிரி எழுத்து வடிவத்துல நான் சொல்லிட்டு அதை இலக்கமாக எழுத சொல்ல 2 பக்கமும் உங்களுக்கு தெரிய வரும். இப்ப இங்க நாங்கள் இந்த முதலாவது பாட இது நாங்கள் இதோட நிறைவு பெறுது. இதுல நாங்கள் முக்கியமாக பார்த்து கொண்ட விஷயங்கள் நீங்கள் எல்லாரும் வடிவாக செய்யறீங்க, சொல்றீங்க. அதனுடைய உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்குது என்றபடியா நாங்கள் அடுத்த இதுக்கு போகலாம். போகும் முதல் நாங்கள் இதுல பார்த்தது இந்த 1கள் 100கள் 1000கள் என்றதை வைத்துத்தான் நாங்கள் பிறகு அடுத்த பாட்டத்தில் அதை நீங்க விளங்கி கொள்ளேக்கலதான் நாங்கள் இனி அடுத்த பாகங்கள் கூட்டல் கழித்தல் அதுகளை உங்களுக்கு இலகுவாக விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த இது உங்களுக்கு விளங்கி கொண்டுதான். இப்ப நாங்கள் ஒரு 745 என்ற ஒரு இலக்கத்துல நாங்கள் என்ன பார்க்கிறோம்டா, 7 100கள் 4 10கள் 5 1கள். இதே மாதிரி ஒரு 73,525 என்ற ஒரு இலக்கம் இருந்ததுண்டா அதுல 7 10,000, 3 1000, 2 10கள், பிறகு 5 1கள். இப்படி இதுகளை நாங்கள் பிரித்து அறிய விளங்க பழகி கொண்டோம் என்றால் அடுத்த பகுதிக்கு நாங்கள் போய்க்கல இலகுவா இருக்கும். அடுத்த பகுதி என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் முழு எண்களின் கணித செய்கைகள் என்ற இதுல கூட்டுதல் என்றதுல நாங்கள்
ஆரம்பிப்போம். கூட்டுதல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நாங்கள் உதாரணமாக ஒரு உதாரணத்தை எடுக்கிறோம். 2 10 இடத்து இலக்கங்களை எடுத்து ஒன்றோடு ஒன்று எப்படி கூட்டுறது என்று நாங்கள் பார்ப்போம். சரியோ? உதாரணத்துக்கு கூட்டுறது என்னைக்குல ஒரு 11 என்ற ஒரு இலக்கத்தையும் 12 என்ற இலக்கத்தையும் நாங்கள் கூட்ட போறோம். இப்ப கூட்டைக்குல எங்களுக்கு முக்கியமான விடயம் என்னன்னு அறிந்து கொள்ளப்படும்னா, இதுல 10 இடம் அதே நேரத்துல 1 இடம். கவிஷான் நீங்கள் எழுதக்கூடாது. ரைட். அப்ப இந்த இப்ப இந்த 11 என்ற இலக்கத்துல நாங்க முதல் பார்க்கிறோம் 10 இடத்தினுடைய வகை குறிக்கின்ற பெருமானம் என்ன என்று நாங்கள் முதல் பார்க்க வேண்டும். அது எங்களுக்கு எல்லாருக்கும் வடிவா படிச்சபடியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 10 இடத்துக்கு பெருமானம் 10. அதே மாதிரி 11 என்றதுல 1 இடத்தினுடைய பெருமானம் 1. சரியோ? 12 10 இடத்தின் பெருமானம் 10. அதே மாதிரி 1 இடத்து பெருமானம் 2. அப்ப நாங்கள் இங்க என்ன செய்யறோம் என்றால் 1 இடத்தோட சேர்த்து கூட்ட போறோம். 10 இடத்தை 10 இடத்தோட சேர்த்து கூட்ட போறோம். அப்ப கூட்டினா 10 இடத்தை 2ஐயும் கூட்டினா இங்க வர்றது 20. 1 இடத்தை கூட்டைக்குள்ள வர்றது 3. அப்ப 2ஐ நாங்கள் சேர்த்து கூட்டைக்குள்ள இப்ப எங்களுக்கு என்ன வருது? 23. 2 10களும் 3 1களும் வருது. இதைத்தான் நாங்கள் பிரிச்சு இலகுவான முறையில விளங்குறது. இப்படியாக நாங்கள் விளங்கிக் கொள்றோம். இதே மாதிரியான இன்னும் ஒரு உதாரணத்தை எடுப்போம். இங்க 16ஐயும் 15ஐயும் கூட்ட போறோம். சரியோ? அப்ப 10 இங்க பார்ப்போம். 1 எவ்வளவுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு 16 இடத்துல 10 எவ்வளவு? அதனுடைய பெருமானம் 10. 1 பெருமானம் 6. அதே மாதிரி 15ல 10 பெருமானம் 10. 1 பெருமானம் 5. இப்ப இங்க நாங்கள் கூட்ட போறோம் 10 இடத்தையும் 1 ஒவ்வொரு தனித்தனியா கூட்ட போறோம். இப்ப 10 கூட்டைக்குள்ள இங்க திரும்பவும் 20 வருது. சரியோ? 1 கூட்டைக்குள்ள என்ன வருது? 6ம் 5ம் 11 என்று ஒரு விடை இங்க வருது. இந்த 11ல என்ன நடக்குது? திரும்பவும் 1லிருந்து 9 மட்டும்தான் 1 இடத்தினுடைய எண்கள். அதை தாண்டிக்கல அது 10 இடமாக மாறுது. சரியோ? இந்த இலக்கம் 1 இடத்தினுடைய எண்ணம் இருக்குது, 10 இடத்தினுடைய எண்ணம் உள்ள இலக்கமாக மாறுது. 2 1 இடத்தை கூட்டைகள். இப்ப 11ல 1 இடத்தினுடைய பெருமானம் உண்டு, 10 இடத்துல இருக்கிற பெருமானம் உண்டு. இப்ப 10 இடத்தில இருக்கிற பெருமானத்தை நாங்கள் எங்க கொண்டு போறோம்? 10 இடத்துல கொண்டு போய் கூட்டுறோம். அப்ப இது 30ஆக வருது. அப்ப இங்க மிஞ்சி இருக்கிறது என்ன? 1 இடத்தின் 1 மிஞ்சி இருக்குது. சரியோ? அப்ப இது 1ஆக வரைக்கல நாங்கள் கூட்டைக்குல 31 என்ற ஒரு விடையை நாங்கள் காண்றோம். இப்ப இதுதான் உங்களுக்கு முக்கியமான முக்கியமாக விளங்க கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றா, இந்த 10 இடங்களையும் 1 இடங்களையும் தனித்தனியாக நாங்கள் கூட்டி அந்த கூட்டல் செய்யக்கலதான் நாங்கள் இன்னும் கஷ்டமான எண்களை பார்க்க போய்க்கல எங்களுக்கு பின்னுக்கு இலகுவா இருக்கும். விளங்கிச்சுதா? யாருக்காவது இது அடுத்த கட்டத்துக்கு போகும் முதல் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ரைட். இனி நாங்கள் அடுத்ததாக கொஞ்சம் கஷ்டமான எண்ணுக்கு போவோம். என்ன மாதிரி இந்த கூட்டலை நாங்கள் செய்யலாம் என்று பார்ப்போம். சரியோ? உதாரணம் 355 இந்த இலக்கத்தையும் 876 என்ற இலக்கத்தையும் நாங்கள் கூட்ட போறோம். என்ன மாதிரி இதை கூட்டோம்னு பார்ப்போம். அதே முறையிலேயே நாங்கள் இத முதல் இந்த மாதிரி 2 இலக்கங்களை கூட்டினமோ அதே மாதிரி இப்ப 3 இலக்கங்கள் 100 2 100களை எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போம். 6ஐயும் 5ஐயும் கூட்டும் பொழுது எத்தனை எங்களுக்கு வருது? இந்த இது 1 இடம், இதுல நடுவுல இருக்கிறது 10 இடம், முதலாவதா இருக்கிறது 100 இடம். சரியோ? அப்ப இந்த 1 இடம் 2ஐயும் முதல் கூட்டுவோம், 11 வருது. சரியோ? அந்த 11ல 1 இடத்து எண்ண விளவு அதனுடைய பெருமானம் 1 என்றால் 10 இடத்துல இருக்கிறது ஒரு 10.
அந்த 10 இடத்தை 10 இடத்துக்கு கொண்டு போவோம். அந்த ஒன்றை நாங்கள் இங்க இது இந்த 2 இலக்கங்களும் 10 இடம். இப்ப இது ஒரு 10, இது ஒரு 50, இது ஒரு 70. அப்படித்தானே நாங்கள் பெருமானம் படிச்சு நாங்கள். இது 355, இது 50, 10 இடத்துல இது 70. இப்ப இந்த 3ஐயும் நாங்கள் 10 இடத்தினுடைய இடத்துல கூட்டைக்குள்ள 7, 5, 12, 1, 13. இந்த 13ல 3 10 இடமும் ரைட் ஒரு 100 இடமும் வருது. விளங்கிச்சதோ? இந்த 50, 70, 10 இது 3ஐயும் கூட்ட 13 வரைக்குள்ள 13 10கள் என்றதை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். அப்ப அந்த 13 10கள்ல 3 10கள் வரைக்குள்ள 13 10கள் 130. அப்ப 3 10களை இங்க போட்டுட்டு ஒரு 100ஐ நாங்க திரும்பவும் 100 இடத்துக்கு கொண்டு போவோம். விளங்கிச்சதோ? இந்த 100 இடத்துக்கு கொண்டு போய்க்கல இந்த 8, 3, 11, 1, 12, 12 100கள் வருகுது. சரியோ? இந்த 12 இங்கால 1000 இடத்துல ஒன்றும் இல்லை. 1000 இடத்துல ஏதாவது இலக்கங்கள் இருந்தால் நாங்கள் இந்த 2 100ஐ இங்க கொண்டு போட்டு ஒரு 1000ஐ அங்கால கொண்டு போகலாம். 1000 இடத்துக்கு 1000 இடத்துல ஒன்றுமே ஒரு எண்களும் இல்லாதபடியால் நாங்கள் 12 போடுறோம். அப்ப இது எப்படி கூப்பிடுறோம்? 1231. இப்ப 2 3 இலக்கங்களை கூட்டைக்குள்ள ஒரு 4 இலக்கம், அதாவது 1000 பெருமானத்துல ஒரு விடைய நாங்கள் காண்றோம். விளங்கிச்சதோ? விளங்காட்டில் யாராவது அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகே, நாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். 4 இலக்கங்களை கூட்டுவோம். சரியோ? 5768, 4854. சரியோ? இதுல இது 1 10 100 இது 1000 சாரி. ஓகே, முதலாவதாக நாங்கள் 1 கூட்டுவோம். 8, 4, 12. இந்த 12ல 2 1 ஒரு 10 வருது. இப்ப இத 10 கொண்டு போறோம். சரியோ? 10 ஒரு 6, ஒரு 5, 1 இருக்கிறபடியா 6, 5, 11, 1, 12. இப்ப இந்த 2 10 நாங்கள் இங்க போட்டுட்டு 1 100 போகுது. இப்ப இந்த 12 நான் உங்களை திரும்ப விளங்கப்படுத்தினால் இந்த 6 பெருமானம் 60, 5 பெருமானம் 50. இதை நாங்கள் ஏற்கனவே போன கிழமை எல்லாம் படிச்ச நாங்கள் வகுப்புல படிச்ச நாங்கள் எல்லாரும் ஹோம்ஒர்க் செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா விளங்கிட்டது என்றாலும் நான் திரும்ப சொல்றேன். இது 60, இது 50, இது 10. 12ல இருந்து வார 10. இத கூட்டைக்குள்ள திரும்பவும் என்ன வருது? எங்களுக்கு 11, 12 தான் திரும்பவும் வருது. 2 10, ஒரு 100. இந்த 100 நாங்கள் 100 கொண்டு போவோம். 100 கொண்டு போனா இங்க இவர் 700, இவர் 800, இவர் 100. இப்படித்தான் அதனுடைய பெருமானத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும். இப்ப இந்த 100 இருக்கிற 3 எண்களையும் கூட்டைக்குள்ள 8, 7, 15, 15, 1, 16. அந்த 16ல இருக்கிற 6 100 அந்த 1 என்ன? 1000 இடம். நீங்க வலும் இதாக விளங்கிக் கொள்ள வேண்டிய இது 700, இது 800, இது 100. 3ஐயும் கூட்டைக்குள்ள எங்களுக்கு சரியோ 1600 வருது. அந்த 600 6 100 வரைக்குள்ள அந்த 1 1000 திரும்பவும் போகுது. சரியோ? 7, 8, 15, 3, 16. இங்க 1. இப்ப இது ஒரு 1000, இது 5000, இது 9000. இப்ப இந்த 3 1000 கூட்டைக்குள்ள 9, 10, 10,000 உருவாகும். இப்போ 10,622. இப்ப 2 1000 எண்களை நாங்கள் கூட்டைக்குள்ள அது ஒரு 10,000 இடத்துல ஒரு எண் தொகையாக மாறுகிறது. விளங்கிச்சதோ? இப்பதான் உங்களை பாக்குறேன். எல்லாருக்கும் விளங்கிச்சதோ? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குதோ?
என்ன கவிஷன் இப்படி கையை இப்படி கையில வச்சு சரியான கவலையா இருக்கிறீங்க? ஓகே, குட் குட், ஹாப்பி. எல்லாரோட மேல சந்தோஷம். நாங்கள் இது முதலாவது கூட்டல் என்ற இதை பார்த்து நாங்கள் இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன்னா சில உங்களுக்கு வீட்டு வேலைகள் தரப்போறேன்னு கூட்டுறேன். அப்ப நீங்கள் அதுல இருந்து எழுதுற பதில்கள்ல இருந்து நீங்களோட விளக்கங்களை நான் அறிந்து கொண்டு அதுல ஏதாவது இருந்தா திரும்பவும் வந்து அந்த இடத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் கழித்தல். ரைட், ஞாபகம் இருக்குத்தான் எல்லாருக்கும்? ரைட், இப்ப நாங்கள் 3 இலக்கம். இப்ப இதுல என்னன்னா முதலாவது இந்த கழித்தல் வந்து ஒரு முழு எண்ணில இருந்து ஒரு முழு எண்ணைத்தான் இப்ப கழிக்க போறோம். இப்ப தசம இதுகளுக்கெல்லாம் நாங்கள் போகையில்லை, அது உங்களுக்கு தெரியாதும். ஒரு முழு எண், அதாவது 10, 20, 35, 427 இதெல்லாம் முழு எண்கள். அதுல இருந்து அதிலும் குறைந்த எண்ணெய் தான் நாங்கள் கழிக்க போறோம். அதிலும் சிறிய ஒரு முழு எண்ணெய் கழிக்க போறோம். இப்ப 35 என்றால் அதிலும் சிறிய எண்ணெய் ஒரு 33, 32, 20 அப்படி ஒரு எண்ணெய் தான் கழிக்க போறோம். 35ல இருந்து 40 கழிக்கிற இதுக்கு நாங்கள் இன்னும் போக மாட்டோம். இப்ப எங்களுடைய பாடம் வந்து கழித்தல் ஒரு முழு எண்ணில் இருந்து அதனிலும் சிறிய ஒரு முழு எண்ணை நாங்கள் எப்படி கழித்து விடையை காண்றது என்றுதான் நாங்கள் அறிய போறோம். சரியோ? இப்ப நான் இப்ப எழுத போறேன் 325 என்ற இலக்கத்திலிருந்து 236 என்ற இலக்கத்தை நாங்கள் இப்ப கழிக்க போறோம். இப்ப இதுல வந்து ஒன்றினிடம், திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்றினிடம் இது 10 2 3 இருக்கிறது, 3 2 இருக்கிறது, 100 சரியோ? இங்க இதுல இருக்கிற 5 6 இருக்கிறது, 1 2 3 இருக்கிறது, 10 3 2 இருக்கிறது, 100 ரைட். அப்ப முதலாவது ஒன்றினிடத்தை நாங்கள் கழிக்க பார்ப்போம். 5 என்ற இலக்கத்திலிருந்து 6 என்ற இலக்கத்தை கழிக்க முடியுமா? அதுக்குள்ள அடங்காது. இப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால் 10 இருந்து இருக்கிற ஒரு எண்ணை நாங்கள் 1 கொண்டு வருவோம். அதுதான் முறை. அப்ப இந்த 325 என்ற இலக்கத்துல 10 இருக்கிற எண்பெருமான எண் வந்து என்ன? 2. அந்த 2ல ஒரு 10 நாங்கள் 1 கொண்டு போனா அங்க மிஞ்சி இருக்க போறது ஒரு 10. இப்ப நான் இதை வெட்டிட்டு 1 போட போறோம். அப்ப அந்த ஒரு 10 1 போயிக்கல, அது 10. அந்த 10 இந்த 5 சேரேக்கல, இது 15 மாறுகிறது. சரியோ? இந்த 1 நாங்கள் இங்கால கொண்டு போய்க்கல, இது 15 மாறும். 15ல இருந்து இப்ப நாங்கள் 6 கழிக்க முடியும். ஏனென்றா 15 6 விட ஒரு பெரிய எண். அப்ப அதை நாங்கள் இலகுவாக கழிக்க முடியும். 15ல இருந்து 6 போன எவ்வளவு? இதே என்னண்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கள். என்னண்டு நீங்கள் இதை கண்டுபிடிப்பேன். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், அக்ஷயா 15ல இருந்து 6 கழிக்கிறது நீங்க எப்படி கழிக்கிறீங்களே என்று சொல்லி அதன் விடையை சொல்லுங்க. லது? சார் 15ல இருந்து 6 கழிச்சா 9 சார். என்னண்டு அதை கண்டுபிடிச்சீங்களா? அப்படி மெனக்கணிதம் மனதுக்குள்ளால செய்றீங்களா? ஆமா சார். மனதுக்குள்ளால செய்யுங்க. ஓகே, நன்றி நன்றி. நான் ஒரு உங்கள்கிட்ட அறிகிறதுக்கு கேட்டேன்னா பல வழிகள்ல இதை நாங்கள் செய்யலாம். இது நீங்கள் உங்களுக்கு இது பரிச்சயமாயிருக்கிறதோ சரியா? இப்ப 6ல இருந்து 10 என்ற இலக்கத்தை நாங்கள், அது இலகுவான ஒரு இலக்கம் என்ற 6க்கு மேல இருக்கிற ஒரு 10 எண் வந்து 10, அப்புறம் அங்கால 15. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னா 6ல இருந்து 10க்கு 4, 10ல இருந்து 15க்கு 5, அந்த 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9 என்று ஒரு இலக்கம் வரும். இப்ப அது உங்களுக்கு இலகுவா இருக்குதோ சரியா? ஆனா நீங்க என்ன முறையில அதை மனதால செய்யறீங்களோ அதையே நீங்க தொடர்ந்து செய்யலாம். இப்படியும் ஒரு முறை இருக்குது. 6ல இருந்து 10, 10ல இருந்து 15க்கு போயிட்டு அப்போ 9ன்னு சொல்றோம். ஓகே, அப்ப இங்க இந்த 2வது, அதாவது 10 நாங்க போய்க்கல, 325ல இருக்கிற 2 இப்போ 1ஆக மாறிவிட்டது. ஏனென்றா 1 நாங்கள் 1 கொடுத்துட்டோம். அப்ப அந்த 1ல இருந்து 3 நாங்கள் கழிக்க முடியாது.
இப்போது தற்சமயம் எங்களுடைய இதன்படி நாங்கள் அந்த அந்த இதுக்கு நாங்கள் போகையில்லை. அப்போ ஒன்றிலிருந்து மூன்று ஒன்றை விட பெரிய ஒரு எண். அப்ப இங்க திரும்பவும் நாங்கள் 100 ஒரு 100ஐ நாங்கள் 10 கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த 3 நாங்கள் ஒன்றை கொண்டு வரைக்கல இந்த 3 எத்தனையா மாறப்போகுது? 2ஆக மாறப்போகிறது. அப்ப இந்த ஒன்றும் இங்க இப்ப அங்க 1 இருந்தது. அப்ப எவ்வளவு வரப்போகுது? இப்ப அது 11ஆக மாறுது. 11 100 வருது. ஏனென்றா ஏற்கனவே 1 தானே இருந்தது. இந்த 2 1 போயிட்டது. அப்ப 11 இருந்தா 11 3 போனா எவ்வளவு? சயூரன் 11 3 போனா எவ்வளவு? 8 சார். 8. கெட்டிக்காரன், ரைட். அப்ப இது நீங்கள் 8. 8 நீங்கள் விளங்கி இன்னொரு முறையில நாங்கன்னா 3 10க்கு போய்க்கல 7, 10 11 1, 7 1 கூட்டினா 8. இப்படியும் நீங்கள் விளங்கி கொள்ளலாம். ஆனா சரி, இது 8. அப்ப இப்ப இனி நாங்கள் 100 போனால் அந்த 3 1 ஏற்கனவே 10 போய் 2ஆக வந்துட்டு கீழே இருக்கிற நம் 231 6ல 100 இலக்கம் 2. அப்ப 2 2ஐ கழித்தால் கவியானா சொல்லுங்க, 2 2 போனா எவ்வளவு? 0 சார். 0. ரைட். உங்களை நீங்களும் இடக்கிட பங்கு கொண்டாதான் உங்களுக்கும், இல்லையா ஒரே அடியா இருந்து பார்த்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சலிப்பா இருக்கலாம். அப்ப 0. இப்போ 0 100 0, 8 10 9 1 இருக்கீங்களா 89 இங்க விடையாக வருது. இதை நீங்கள் இன்னொரு விதமாக விருப்பம் என்றால் நீங்கள் ஒரு டெஸ்ட்ல நீங்கள் எழுதிட்டீங்க, உங்களுக்கு நேரம் இருக்குன்னு வச்சா நான் செய்தது சரியா என்று பார்க்கிறதுக்கு அந்த கழிக்கப்பட்ட இந்த 236ஐயும் இந்த 89ஐயும் கூட்டி பார்க்கல முன்னுக்கு மேலே இருக்கிற 325 இலக்கம் வருதா என்று நாங்கள் சரி செய்து பார்க்கலாம். 6 9 15 விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த மேலே இருக்கிற இலக்கத்தை விட்டுட்டு இது கழிக்கப்பட்ட இலக்கத்தையும் விடையையும் கூட்ட முன்னுக்கு முதல் இருக்கிற இலக்கம் விடையாக வர வேண்டும். 9 மாறம் கூட்டினா 15. இதுல இருக்கிற 1 நாங்கள் 10 கொண்டு போனா அது 13 8 1. சரியோ? இப்ப இந்த 8 3 11 இங்க இருக்கிற 1 சேர்ந்தா 12ஆக மாறுது. இந்த 12ஆக மாறி இங்கால 2 அதுல இருக்கிற 1ஐயும் கூட்டிக்கல 3ஆக மாறுது. இப்ப இது 2ஐ நாங்கள் கூட்டி பார்க்கல இதே விட திரும்பவும் வருது. உங்களுக்கு தெரிந்தானே? இப்ப 10 நீங்கள் 5 கழிக்கிறீங்க, 5 வருது. இந்த 5ஐயும் கூட்டிக்கல திரும்பவும் 10 வரத்தானே வேணும். விளங்கிச்சுதானே? அதே மாதிரி உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு வீட்டு வேலை செய்யலையோ அல்லது ஒரு கழித்தல் 2 வரைக்கல நீங்கள் அந்த 2ஐயும் கூட்டிக்கல திரும்பவும் முதல் இருக்கிற இது வர வேணும். இது உங்களுக்கு சும்மா இன்னும் ஒரு கருத்தாக நான் சொல்லியிருக்கேன். இனி நாங்கள் அடுத்த 4 இலக்கத்தை கொண்ட 2 இதை கழிச்சு பார்ப்போம். நாங்கள் பார்க்க போறது இப்ப 5346. அதுல இருந்து 3567 இத நாங்கள் கழிக்க போறோம். இப்ப இதுல 6 7 1 இருக்குது, 4 6 10 3 5 100 சரியோ? இது 100 100 இது 1000 எங்களுக்கு அது தெரியும். 6ல இருந்து 7 கழிக்க முடியுமோ? சாதாரணமாக கழிக்க முடியாது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 10 இருந்து 1 இங்கால கொண்டு வர போறோம். இப்ப 10 4 இருக்குது. அப்ப 1 எடுத்துட்டோம்னா அது 3ஆக மாறும். இப்ப இந்த 1 இங்க 10 1 போய்க்கல இந்த எண் 16ஆக மாறுகிறது. 16ல இருந்து 7 நாங்கள் கழிச்சு பார்க்கணும். ஹரிபிரசாந்த் சொல்லுங்க பாப்போம். 16ல இருந்து 7 கழிச்சா எவ்வளவு வரும்? 11 சார். 16ல இருந்து 7 என்ற இலக்கத்தை கழிக்கும் போது என்ன விடை வரும்?
9 சார் 9 வருது. என்னண்டா அப்ப நீங்கள் அது இதுலதான் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இப்ப நான் என்ன மாதிரி பாக்குறேன்டா, இன்னொரு விதமா பாக்குறேன். இந்த 7ல இருந்து இப்ப நீங்க 10 என்ற ஒரு இலக்கத்தை பார்த்துட்டு 7ல இருந்து 10க்கு 3, 10ல இருந்து 16க்கு 6, 6ஐயும் 3ஐயும் கூட்டைக்குள்ள 9 என்று வருது. இது கொஞ்சம் தெரியாது, இலகுவாக கணிக்க முடியாத ஒரு இது. ஓகே, 9. அப்ப நன்றி. அடுத்தது இப்ப 3 ஆக போயிட்டு 10 இடத்தின் இலக்கம் இப்ப 4ல இருந்து 3ஆக போயிட்டு. 3ல இருந்து 6 போகுமா? போகாது. 3ல இருந்து 6ஐ கழிக்க முடியாது சாதாரணமாக. இப்ப என்ன செய்யறோம்? 100 இடத்துல இருக்கிற ஒன்றை 10 இடத்துக்கு கொண்டு வருவோம். சரியோ? அப்ப அந்த 100 இடத்துல 3 இருக்குது, ஒன்றை கொண்டு வரீங்களா, இது 2ஆக மாறுகிறது. 2ஆக மாறும்போது இது என்ன மாதிரி வருது? இப்ப இது 13 10களாக வருது. இப்ப 3 10 ஏற்கனவே இருக்குது, ஒரு 100 எங்கால கொண்டு வரைக்கும் அது 13. 13ல இருந்து 6 கழிச்சா என்ன வரும் டென்சிகா? சார் 13ல இருந்து 6ஐ கழித்தால் என்ன விடை? 7 சார் 4 3 7. கெட்டிக்கார. சரிதானே? 6 13, 13ல இருந்து 6ல இருந்து 4 10, 10ல இருந்து 3 13 7 வருது. ஓகே, அடுத்ததாக 100 இடத்துக்கு இங்க போய்க்கல, இது 2ஆக வந்துருது. 3 இப்ப 2ஆக வந்து விட்டது. என்னடா ஒன்றை நாங்கள் கொடுத்துட்டோம் 10 இடத்துக்கு. கீழே 5 கழிக்க முடியுமா? சாதாரணமாக கழிக்க முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? மீண்டும் 1000 இடத்துக்கு போய் அதுல இருந்து 10 இடத்து 100 இடத்துக்கு கொண்டு போவோம். அந்த 1000 இடத்துக்கு 5 என்ன நடக்க போகுது? 4ஆக மாறும். 5000ஆக இருந்தது இப்ப 4000ஆக மாறும். அந்த 1 இங்கால போய்க்கல, அது 12ஆக மாறுகிறது. சரியோ? 12ஆக மாறினா 12ல இருந்து 5 போனால் என்ன பொருங்க? யாரு இப்ப இருக்கிறீங்க? கவிஷான், மொமிகா யாராவது இருக்கிறீங்களா? இல்ல என்ன இல்ல. ஜெருக்ஷா 12 7 கட்டிக்காரி. ராய் 7. நன்றி. 7ஆக இது வருது. இது 7ஆக வந்த உடனே இங்க 1000 இடத்துல என்ன நடக்குது? இது இந்த 5 4ஆக மாறிவிட்டது. 4ல இருந்து 3 இலகுவாக கழிக்கலாம். 4ல இருந்து 3 போனா 1. 1779. சரியோ? இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? இது 2ஐயும் கூட்டி பார்ப்போம். 7 9 16. இது 1 இங்கால நாங்க கொண்டு வரோம். 6 7 13 3 14. ரைட்? இந்த 1 இங்க கொண்டு போனா 7 5 12 3 13. இந்த 1 இங்க கொண்டு போனா 3 3 4 3 5 5346. ஓகே, எல்லாருக்கும் விளங்கியதா? குட். அப்ப நாங்கள் இப்ப என்ன பார்த்துட்டோம்? கூட்டல் பார்த்துட்டோம், கழித்தலும் பார்த்துட்டோம். அடுத்ததாக நான் கழித்தலுக்கு வீட்டு வேலைகள் கொஞ்சம் தாரேன். நீங்கள் அதை வீட்டுல இருந்து செய்யலாம். அதுக்கு பிறகு நாங்கள் பெருக்கலுக்கு போவோம். சரியோ? குட். எல்லாரும் ஹாப்பியா? மித்திர வரதா? குட் குட். அப்படித்தான் எல்லாரும் ஹாப்பி. எல்லாம் உங்களோட முகமல் நல்ல சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்ல குட். அடுத்ததாக பெருக்கலுக்கு போறோம். பெருக்குதல் தெரிந்தானே? எல்லாருக்கும் படிச்சிருக்கிறீங்களானே? இலகுவாக நாங்கள் சொல்ல போனால் ஒரு 5 மாம்பழங்களை கொண்ட 3 குவியல்கள் இருக்கின்றது. அப்ப ஒரு குவியல்ல 5 மாம்பழம், இன்னொரு குவியல்ல 5 மாம்பழம், இன்னொரு குவியல்ல 5 மாம்பழம். 3 சமமான குவியல். சமமான குவியல் இதுதான் முக்கியம். 3 குவியலையும் 5 இருக்குது. அப்ப எத்தனை மாம்பழம் எல்லாமா இருக்குது? ரினேஷ் சொல்லுங்க, எத்தனை மாம்பழம் இருக்கு அதுல? சவுண்ட் 15 மாம்பழம் இருக்குது. நன்றி. அப்ப நாங்கள் இத பெருக்கல் முறையில சொல்ல போனால் 3 சமமான குவியல்கள் இருக்கிற 5 தர 3 குவியல்கள்.
அதாவது 15 மாம்பழங்கள். இப்ப நீங்கள் ஒரு குவியல்ல 4, ஒரு குவியல்ல 6, ஒரு குவியல்ல 7 இருந்தா நாங்கள் செய்ய முடியாது. சமமான மாம்பழங்களை கொண்ட குவியல்கள் இருந்தால் நாங்கள் 5 குவியல்களை கொண்ட 5 மாம்பழங்களை கொண்ட 3 குவியல்கள் இருக்கபடியால் 5 தர 3 15 என்று அதை அழைக்கிறோம். அதுதான் பெருக்கலினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை நாங்கள் விளங்கி கொண்டால் நாங்கள் பிறகு கடினமான பெருக்கல்களுக்கு போகலாம். இப்ப நாங்கள் 24 என்ற ஒரு எண் இருக்குது. 24 இன்னும் ஒரு எண் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினால் என்ன இலக்கம் வருது? அக்ஷயா லது சொல்லுங்க பாப்போம். 48 சார். 48. அப்ப 2 முறையில அதை செய்யலாம். ஒன்று 24ஐயும் 24ஐயும் கூட்டினால் 4 4 8, 2 2 4 48. அதை பெருக்கல் முறையில செய்யறேன்டா. இது சமமான இலக்கம். திரும்பவும் நாங்கள் வச்சிருக்கோம் சமமான இலக்கம். 2ம் 24. இப்ப 2 வேறு வேறு இலக்கங்கள் இருந்தா அப்படி செய்யலாம். சமமான இலக்கங்கள் இருக்கும் பொழுது 24 தர 2 சரியோ. இப்ப 24 தர 2 என்று சொல்லிக்கல நாங்கள் என்ன செய்கிறோம்? 24 சக 24 48 என்று நாங்கள் சொன்னோம். அந்த 24 2 தடவைகள் வாரபடியா தர 2. அதைத்தான் நாங்கள் பெருக்கல். இந்த பெருக்கலுடைய அடிப்படை இதுதான். டிக்ஷன் பெண்ணை அதுக்குள்ள வைக்க வேண்டாம். நன்றி. அப்ப 24 கீழே 2 போடுறோம். இது ஒன்று நடந்தானே அதே இடத்துல போட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப 24 தர 2. அப்ப 2 தர 4 8, 2 தர 2 4 48. அப்ப இந்த 3 மாம்பழங்களை கொண்ட 5 மாம்பழை கொண்ட 3 குவியல்களை நாங்கள் என்ன மாதிரி 5 சக 5 சக 5. அதே இது 5 தர 3 குவியல்கள். அதே மாதிரி 24 நாங்கள் கூட்டைக்குள்ள 24 தர 2 பெருக்கி அதே விடைகளை நாங்கள் கொண்டு வரோம். அடுத்ததாக ஒரு 3 இலக்கங்கள் உள்ள ஒரு எண்ணை பெருக்கிறத பற்றி பார்ப்போம். சரியோ. 122 4ஆல பெருக்குவோம். பெருக்கலுக்கு இதுதான் குறி. அது உங்களுக்கு தெரிந்தானே, கூட்டல் கழித்தல் பெருக்குதல் வகுத்தல். இப்ப பெருக்குதல் என்ற குறி இது. அப்ப முதலாவது 1 பெருக்கணும், பிறகு 10 பெருக்கணும், அடுத்ததாக 100 பெருக்கணும். 4 தர 2 8, 4 தர 2 8 தானே 10க்குள்ள. அப்ப உண்டை நாங்கள் அங்கால கொண்டு போக 10 கொண்டு போக தேவை. 4 தர 2 திரும்பவும் 8, பிறகு 4 தர 1 4. அப்ப என்ன விட வருது? 488. 122 தர 4 488. இது மிகவும் இலகுவான பெருக்கல். இனி நாங்கள் கொஞ்சம் கடினமான பெருக்கலுக்கு போவோம். முதல் இந்த பெருக்கல்ல நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் மனதில வச்சிருக்கணும். என்னென்றால், ஒரு எண்ணை 10ஆல பெருக்கும் போது தெரியோ நாங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் சேர்க்கலாம். அதுதான் ஒரு இலகுவான முறை. அப்ப நீங்கள் 5 10ஆல பெருக்கும் பொழுது எவ்வளவு வருது? 5 ஒரு பூஜ்ஜியம் 50. அதே இலக்கத்தை 100ஆல பெருக்கும் பொழுது இந்த 2 பூஜ்ஜியங்களும் 5க்கு பின்னால வரும் 500. சரியோ. அதே 5 1000ஆல பெருக்கும் பொழுது அந்த 3 பூஜ்ஜியங்களும் 5க்கு பின்னால வருது 5000. சரியோ. இதையும் நீங்கள் எப்போ மனதில் வச்சிருக்கிறது நல்லது. உங்களுக்கு பிற்பாட்டுக்கு இது உதவியாக இருக்கும். 5 தர 10 50, 5 தர 100 500, 5 தர 1000 5000. இப்ப நாங்க பார்ப்போம். இதை நாங்கள் அழித்து போட்டு
25 தர 12. அப்ப இத நாங்கள் என்னண்டு பெருக்க போறோம் வைப்போம். இப்ப இங்க இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரம் நாங்கள் பெருக்கிற இலக்கம் ஒன்றினிடத்து இலக்கமா இருந்தது. இப்ப 10 இலக்கத்தால பெருக்கும் பொழுது என்ன நடக்க போகுது? சரியோ? அப்ப மேலிட இருக்கிற இடத்தை நாங்கள் ஒரு மாறிலியாக வச்சுக்கொண்டு கீழே இருக்கிற இலக்கத்தால நாங்கள் ஒன்றாக பெருக்க போறோம். இந்த 25 முதல் 2 பெருக்கினோம். ஒன்றினிடத்துல 2 வந்து ஒன்றிடம் தானே, ஒன்றினிடத்தின் இலக்கத்தால பெருக்கல இந்த 25 2 பெருக்கல 50 என்ற இலக்கம் வருது. அதே மாதிரி இந்த 25 10 என்னால பெருக்கும் பொழுது 25 என்று வருது. அப்ப இந்த முதலாவது ஒன்றினிடத்துல வந்து இங்க ஒரு இலக்கம் இல்லாதபடியே இதுல நாங்கள் சைவரை போட்டு இது 25 இங்க உருவாகுது. ஏனென்றா 25 10 இப்ப 250 என்ற இலக்கம் தான் வருது. அப்ப 25 இப்ப இந்த 12 நீங்கள் இது 1 இது 10 1. அப்ப 1 பெருக்கல 25 10 25 தர 10 250. அப்ப 1 இருந்து 25 பெருக்கல 50 வருது. அப்ப இந்த 12 இருக்கிற 1 10 அப்ப 10 25 பெருக்க நாங்க முதலே பார்த்து நாங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் கூட்டலாம். இப்ப 25 தர 10 என்று போடல நாங்கள் 250 என்ற ஒரு பூஜ்ஜியத்தை கூட்டுறோம். சரி, அதைத்தான் நாங்க இங்கேயும் செய்திருக்கிறோம். 250 எவ்வளவு வருது? 300. 25 12 குவியல்கள் உள்ள 25 நாங்கள் வச்சிருந்தோம்னா 25 மாம்பழங்கள் 12 குவியலா இருக்கும்னா அதுல மொத்தம் வந்து 300 மாம்பழங்கள் இங்க இருக்குது. சரியோ? இப்ப இதுல என்ன மாதிரி பார்த்துனாங்கன்னா திரும்ப விளங்கப்படுத்துறேன். 1 பெருக்கிறோம், பிறகு 10 பெருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் பெருக்கல்களை இங்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு இலக்கத்தை நாங்கள் பார்ப்போம். 35 24. இதை நாங்க மாறிலியாக வைத்துக்கொண்டு முதல் 4 பிறகு 20 நாங்கள் பெருக்க போறோம். அப்படித்தானே பார்த்து நாங்கள் முதலாவது 24 இருக்கிற 4 ஒன்றினிடம், 2 10 அப்ப ஒன்றினிடத்தால பெருக்கல 4 முதல் 35 பெருக்கிறோம். இப்ப எவ்வளவு வேற 4 35 பெருக்கல 5 4 பெருக்கினா 20. அதுல 2 10 அங்க இருக்குது. 4 3 பெருக்கினா 12, அதை 2 கூட்டினால் 14. அப்ப 140. சரிதானே? இப்படித்தானே நீங்க பாக்குறீங்க. 35 எப்படி 4 பெருக்க முடியும்? 4 5 20, இங்க 2 வருது. 4 3 12 2 14. இப்ப 140. இந்த 140 வந்து எப்படி வருது உங்களுக்கு? 35 4 பெருக்கிறோம். 4 என்று ஒன்றினிடம். அடுத்ததாக இந்த 35 20 பெருக்கிறோம். என்னென்றால் அது 10 எல்லோ 2. அப்ப நாங்கள் அதை 20 பெருக்க வேண்டும். 20 பெருக்கல எவ்வளவு வருது? இப்ப 2 பெருக்கினால் 35, 2 பெருக்கினால் 70. அப்ப 2 இதுல 10 6 3 7. அப்ப நாங்கள் ஒரு சைவரை கூட்டுறோம். ஏனென்றா இது 2 பெருக்கிறது 10 பெருக்கும் பொழுது ஒரு சைவர் கூடுது. ஓகே, அப்ப இதனுடைய கூட்டுத்தொகை வந்து 840. விளங்கிச்சதோ? என்ன மாதிரி பெருக்கல்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? விளங்கிச்சா? பெருக்கல் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க தானே வடிவா? திரும்ப மீளத்தானே பாக்குறீங்களா? என்ன விளங்கிச்சுதா? குட், எல்லாம் வடிவா விளங்கிச்சு. ரைட், இப்ப திரும்பவும் பார்க்க போறீங்களா? இதை நான் இன்னொருக்கா விளங்கப்படுத்தலாம். 35 24. முதலாவது 35 மாறிலி, அத
இந்த 35 என்ற இலக்கத்தை நாங்க முதல் 4ஆல பெருக்கிறோம், பிறகு 35 என்ற இலக்கத்தை பிறகு 20ஆல பெருக்கிறோம். சரியோ? 35 4ஆல பெருக்கல 20, இங்கால 2 12 14 140. அதே மாதிரி 20ஆல பெருக்கல முதல் 2ஆல பெருக்கிட்டு ஒரு சைவரை நாங்கள் கூட்டுறோம். அப்படித்தானே படிச்சு நாங்க. அப்ப சரி, ஓகே. அப்ப சைவரை கூட்டிக்கல இது வந்துட்டு 2 5 10, இங்கால உண்டை வச்சுட்டு 2 6 3 7. உங்களை விளங்குதோ? அப்படி கூட வேகமா போறேன் இல்லத்தானே? இது விளங்குதானே உங்களுக்கு? என்ன மாதிரி செய்யறேன் விளங்கினா 840. இப்படித்தான் நாங்கள் பெருக்கல் செய்கிறோம். அப்ப நேரம் வந்துட்டு இப்ப அப்ப நாங்கள் மீண்டும் ஒரு முறை நான் அந்த பெருக்கலை உங்களுக்கு திரும்ப விளங்கப்படுத்தி பிரித்தலை அடுத்த வகுப்புல படிப்பிக்கலாம். அதே நேரத்துல உங்களுக்கு சில வீட்டு வேலைகளை நான் தாரேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விடுறேன். இந்த என்னென்ன வீட்டு வேலை செய்யணும், கூட்டல்லையும் கழித்தல்லையும் சில ஹோம்ஒர்க்கை தாரேன். நீங்கள் அதை செய்து அனுப்பி விட்டீங்களா அப்புறம் அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்கு உங்களோட பாட்டுல நீங்கள் செய்ய வேணும். அப்பதான் எனக்கு தெரியும் உங்களோட புரிதலை விட வேண்டும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டு போகலாம். அப்ப உங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே நான் படிப்பிச்சு கொண்டு போகணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழையும் போகக்கூடாது. போனா இப்ப கீழே போனா உங்களுக்கு கொட்டாயை விட்டு கொண்டு இருப்பீங்க. என்னடா இல்ல தெரிஞ்சதும் மாசம் இப்படி திருப்ப படிப்பிக்கிறாரு. கூடுதலா போனா ஒண்ணு முழங்காம நிற்பீங்க. அப்ப அந்த உங்களோட நிலை என்னன்னு அறிகிறது உங்களோட வீட்டு வேலையில நீங்க செய்யல எனக்கு தெரியுது. இப்ப முதல் நான் தந்த வேலை எல்லாரும் செய்திருக்கிறீங்க, பெரும்பாலான நாட்களும் சரி செய்ய. அப்ப எனக்கு விளங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதே மாதிரிதான் இப்ப வீட்டு வேலைன்னா முக்கியத்துவம் உங்களோட நிலைமையில எவ்வளவு வேண்டாம். நீங்க பிள விடுறது அதால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நீங்க சரி விடுறீங்களோ பிள விடுறதுன்றதோ மாஸ்டருக்கு பிரச்சனை இல்லை. அப்ப பிள விட்டீங்கன்னா அந்த இடத்தை நான் கூட விளங்கப்படுத்தி செய்யலாம். ஓகேயா? குட். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Bye bye. Bye, sir. Bye, sir.